ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பொரியல் ரெசிபி தான். பீட்ரூட் பொரியல். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் ரெசிபி தான். கண்டிப்பாக நம்ம வீட்டில் வாரத்துக்கு 2 முறையாச்சு பீட்ரூட் எடுத்துக்கணும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1/4 கிலோ அளவு பீட்ரூட் வாங்கி நல்லா 2லேருந்து 3 முறை கழுவி தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவு எனக்கு பீட்ரூட் தயாராச்சு. இப்போ நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகும் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தை சேர்த்துக்கலாம். சீரகம் பிடிக்காதவங்க சேர்த்துக்க தேவையில்லை. இப்போ சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து நான் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். சொல்லப்போனால் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கணும். அது கொஞ்சமாக பொன்னிறமான பிறகு 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு 4லேருந்து 5 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கிட்டேன். எண்ணெயில் நல்லா வதக்கி விடுவோம் இது எல்லாத்தையும். எண்ணெயில் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் பச்சை மிளகாய் இல்லைனாலும் நம்ம காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது நம்மளோட விருப்பம்தான். பச்சை மிளகாவும் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுவோம். வதக்கி விட்ட பிறகு நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போது வெங்காயம் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விடணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். பொன்னிறமாக ஆகணும்னு அவசியப்படாது. இப்போ எண்ணெயிலே நல்லா வதங்கி விட்டாச்சு. அடுத்து இன்னும் நல்லா வேகிறதுக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த வெங்காயம் கம்ப்ளீட்டாக. இப்போ வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து சிட்டிகை மஞ்சத்தூளை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான். நான் எல்லா பொரியலுக்கும் மஞ்சத்தூள் சேர்ப்பேன். அடுத்து துருவி வச்சுருந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த ரெசிபி செய்கிறப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஸோ நம்ம துருவின பீட்ரூட் எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இந்த வெங்காயம் மசாலாஸ் எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா ஒட்டி வரும். நீங்கள் தண்ணி இனிஷியலாக சேர்க்கணுன்னு அவசியப்படாது. ஏன்னா பீட்ரூட்லேயே நமக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால் இனிஷியலாக நம்ம தண்ணி சேர்க்கணுன்னு அவசியப்படாது. இதை நல்லா கலந்து விட்டால் போதும். அடுத்து நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு கூடுதலாகவும் குறைச்சும் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே கொஞ்சம் அப்சர்வ் ஆகிட்டு இப்போ நம்ம பொரியல் வேகணும் பார்த்திங்களா. அதனால் நான் தண்ணியை தெளித்து சேர்த்துக்கிறேன். இது சொல்லப்போனால் 1 டேபிள் ஸ்பூன் டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் தண்ணியை நம்ம சேர்த்துக்கணும். இந்த மாதிரி தெளித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வேகும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கண்டென்ட் நல்லா வற்றி வரணும். அதுக்கு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு குறைஞ்சது 4 நிமிஷம் இந்த பொரியல் வெந்து வரணும். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நமக்கு தண்ணி எல்லாம் வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு வாட்டி கலந்து விடலாம். ஸோ உங்களுக்கு பார்க்க சொல்லே தெரியுது இது செமி ட்ரை ஆகிட்டு. அடுத்து நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா இது சுவையை அதிகரிக்கும் பீட்ரூட் பொரியலுக்கு. அப்படி தேங்காய் பிடிக்காதவங்க வறுத்த வேர்க்கடலையை கொரன்னு அரைச்சியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான். அப்போ தான் பீட்ரூட்டே பிடிக்காத குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இப்போ தேங்காய் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அவ்வளோதான், பீட்ரூட் பொரியல் தயாராகிடுச்சு. பொரியலை சூடாக ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா எல்லா வகையான ரைஸ் கூடயும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். பீட்ரூட் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியானது. கண்டிப்பாக இது வாரத்தில் 2 முறையாச்சும் நம்ம எடுத்துக்கணும். பீட்ரூட்டே பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க.
அதே போல் பீட்ரூட்டில் நிறைய பேர் வந்து செய்கிறப்போ பச்சை வாசம் அப்படியே இருக்கும். அது ஏன்னா நல்லா வேக வச்சு எடுக்கணும் பீட்ரூட்டை. அப்போ தான் நமக்கு அதில் இருக்க பச்சை வாசம்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதே போல் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பீட்ரூட் செய்ய தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பை.